இன்றைக்கி பானிபூரி வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு புதினா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பானிபூரி அந்த தண்ணி வந்து ரெடி ஆகிட்டு. இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சுகர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.